பாலும் பரிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு கேட்குது. இதுக்கு இவங்க ஏதோ இசை நாடகம் அப்படி இப்படின்னு ஏதோ எழுதி வச்சிருக்காங்க. அந்த 4ன்றது என்னது, இது 3ன்றது என்னது? அந்த 4ன்றது 4 வேதங்கள். சரிங்க. இது 4ஐயும் ஒரு மனிதன் அறிய முடியாது. அதை அறியணும். நான் அதை அறிஞ்சாதான் நான் முழு மனுஷன் ஆக முடியும். அப்போ இந்த 4ம் கொடு, 3ம் கொடு. அந்த தமிழ் 3 விதமாக இருக்குது. அது என்னது? இலக்கணம், இலக்கியம், இன்னொன்று ஏதோ ஒன்று இருக்குது. இது மாதிரி தமிழ் 3 விதமாக இருக்குது. ஆனால் இந்த 3 விதமான முத்தமிழ் சொல்கிறாங்களா? அதான் முத்தமிழ்னா 3 விதமான தமிழ்கள் இருக்குது. அந்த 3 விதமான தமிழையும் நான் தெரிஞ்சுக்கினா தான் நான் உன்னை புகழ்ந்து பாட முடியும். அப்படின்றதுக்கு தான் அந்த 3 தமிழும் கொடு அப்படின்னு அவை கேட்குது. இதுக்கு நான் உனக்கு லஞ்சம் கொடுக்குறேன். நீ இதை கொடுத்தேன்னா நான் உனக்கு இதை தர்றேன். ஆமாம். என்ன நான் கொடுப்பேன் அப்படின்னா தேனை கலந்து கொடுப்பேன் உனக்கு. சும்மா இல்லை. தேனில் பலவிதமான தேன்கள் இருக்குது. கொம்பு தேனுன்னு ஒன்று இருக்குது. அந்த கொம்பு தேன் காட்டியை கட்டுறது. இப்போ நம்ம ஆசிரமத்தை கூட அங்கே கட்டி இருக்குது பார்த்தியா, அவ்வளோ பெரிய கூடு இருக்குது. அது ஒரு வித தேன். இந்த காட்டியை கட்டுறது பெருசாக இருக்கும், கொழுவி மாதிரி இருக்கும். அது கட்டுறது அது அளவு மீறிய சுவை இருக்கும். அந்த தேன் கட்டுறது காரணம் என்னன்னா மகரந்தம். மகரந்தத்தினுடைய சுவையே அது உறிஞ்சி அதனுடைய எச்சில் தான் தேன். ஆனால் அது அளவு மீறிய சுவை. அப்படிப்பட்ட சுவையை நான் உனக்கு கலந்து தரேன் அப்படின்னு. அதனால் இதையெல்லாம் கலந்து நான் தரேன். எனக்கு இந்த 3 தமிழும் நீ கொடு அப்படின்னு லஞ்சம் விட்டு கேட்குது இந்த கேள்வி. அதனால் அவ்வை என்றது ஒரு அற்புத பொருள். அவை என்றது ஒரு அவை கிடையாது, 3 அவை. ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு கடவுள் கூட உறவாடின அவை ஒன்று, மன்னர்கள்கிட்ட உறவாடின அவை ஒன்று, இப்போ கடைசி காலத்தில் வந்த ஆத்திச்சோடி எழுதின அவை ஒன்று. இப்படி 3 விதமான அவைகள், ஒரு அவை கிடையாது. ஆனால் அந்த அவையினுடைய செயல்களை பார்த்தீங்கன்னா மன்னனெல்லாம் பயந்தான். காரணம் என்னன்னா பாரியை கொலை பண்ணிடுறான் பாண்டிய மன்னர்கள், மும்மூர்த்திகள் சேர்ந்து, சேர சோழ பாண்டியன். அந்த பாரி கர்ணனுக்கு அடுத்தபடியாக வள்ளல் வகையில் பாரி தான். உலகத்திலேயே வள்ளல் தர்மத்தில் முதலிடம் கொண்டவன் கர்ணன் தான் உலகத்தில். அவனுக்கு மிஞ்சி யாருமே கிடையாது. ஆனால் அவனுக்கு அடுத்தபடியாக அந்த வள்ளல் தன்மையை கொண்டவன் பாரி தான். ஏன்னா ஒரு சாதாரண முல்லை கொடி தரையில் படர்ந்து அது தவிக்கும் போது தன்னுடைய தேரை அதுக்கு பந்தலாக்கி கொடுத்துட்டு போயிடுறான். அப்போ அவனுடைய மனோபாவம் எப்படி இருக்கும்? இந்த மனுஷன் 10 ரூபாய் வந்துட்டா 10 நாள் அங்கே சுற்றி சுற்றி தேடுறான். அப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட தன்னுடைய தேரையே ஒரு முல்லை கொடிக்கு பரிசா கொடுக்குறான், அது படறதுக்கு வசதி பண்ணி கொடுக்குறான்னா அவனுடைய மனநிலை எவ்வளவு பரந்ததாக இருக்கும். கர்ணனுக்கு அடுத்தபடியாக அந்த தர்மத்தில் சிறந்தவன் பாரி. அப்படிப்பட்ட பாரியை சேர சோழ பாண்டியர் 3 சேர்ந்து கொண்டுடுறாங்க சதி பண்ணி. அந்த பாரிக்கு 2 பெண்கள். அந்த பெண்களினுடைய திருமணம் அந்த நாட்டினுடைய தளபதிக்கு முடிவு பண்ணி பாரி கட்டி கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணுறான். ஆனால் அந்த பெண்களை இந்த சேர சோழ பாண்டியன் அபகரிக்கிறதுக்காக போர் தொடுத்து சதி பண்ணி பாரியை கொண்டுடுறாங்க. அந்த தளபதியை பிடிச்சி ஜெயிலையும் போட்டுடுறாங்க. அப்போ இந்த பெண்கள் தவிச்சு அனாதி ஆயிடுறாங்க. இந்த நாட்டையும் பிடிச்சிக்கிறாங்க. அனாதி ஆகி போய் அதை காட்டில் சொல்லி ஒடிச்சு விறகு ஒடிச்சு அதை விற்று அடையாளம் தெரியாத ஜீவனம் பண்ணிக்கின்னு வரும்போது இந்த அவ்வை பார்த்துட்டு, ஏம்மா இப்படி இருக்கிறீங்கன்னா, இது மாதிரி அப்பாவை கொண்டுட்டாங்க, நாட்டையெல்லாம் பிடிங்கினாங்க, எனக்கு கட்டி கொடுக்குற மாப்பிள்ளையும் சிறையில் போட்டுட்டாங்க, இதை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னும் போது அவ்வை சொல்கிறேன், நான் நடத்தி வைக்கிறேன் வான்னு சொல்லிட்டு. ஒரு சாதாரண பெரிய பெரிய ஆளெல்லாம் எதிர்த்து ஜெயிக்க முடியாத மன்னருங்க இந்த அவ்வையை பார்த்தா அலண்டானுங்க. பாண்டிய மன்னங்கிட்ட போது இப்போ அவ்வை வருதுன்னு சொன்னோன்னே கதவை மூடிடுறான்றான் பாண்டிய மன்னன். அப்போ அந்த பாண்டிய மன்னங்கிட்ட அவ்வை சொல்லுது, கதவை திறக்கிறியா இல்லை நான் திறந்துட்டு போட்டா அப்படின்ட்டு. இல்லை, மன்னருடைய ஆடை கதவு திறக்கக்கூடாது, அது திறந்துட்டு போயிடுது.
அப்போது மன்னங்கிட்ட போய் கேட்குது, நீ செய்கிறது நியாயமாடா? நீ ஒரு மன்னன், நீ ஒரு பாரியை கொண்டுட்டு பாரியினுடைய பெண் பிள்ளைகளை அனாதையாக்கி இப்படி மும்மூர்த்திகளும் சேர்ந்து தவிக்க விட்டுக்கிறீங்களே, நீங்கள் மும்மூர்த்திகள் பெரிய ஆளுங்க, நீங்கள் முன்னின்று நடத்தினா உங்களுக்கும் சிறப்பு. அது என்னம்போது அதுக்கு அது சொல்லுகிற அரசாங்க விஷயம், நீ இதில் தலையிடாதன்னு. அப்போ அவை சொல்லுது, இது அரசாங்க விஷயம், நான் தலையிடக்கூடாதான். நான் தலையிடுவேன், உங்களால் முடிஞ்சால் பார்த்துங்கடான்னு வந்தது. அப்போ அந்த சிறைசாலையை உடைச்சி அந்த தளபதியை வெளியெடுத்து கல்யாண ஏற்பாடும் பண்ணுது. கல்யாணம் நடந்துக்கினுக்குது. மும்மூர்த்திகளும் படையெடுத்து வரோம். ஏன்னா இப்போ குஜராத்தில் ஒரு பூகம்பம் வந்துட்டோமா, வெடிச்சு எல்லாம் உள்ளே போயிட்டோம். இது இப்போ நடக்குது. ஆனால் அவை அன்னைக்கே பண்ணி காட்டிச்சத்தை. உலகத்தில் எந்த மகானும் எந்த ஞானியும் எந்த கடவுளும் பண்ணாததெல்லாம் அவை பண்ணிடுச்சு. அப்போ மும்மூர்த்திகளும் படையெடுத்து வரான். இவன் தாலி கட்ட போகிறான், மணவரியில் உட்காந்துங்கிறான். ஜனங்க வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி மும்மூர்த்திகளும் படையெடுத்து வராங்கன்னு, கல்யாணம் நடக்காது போலுக்குது, பெரும்படையோடு வராங்க அப்படின்ட்டு. சரி நீட்டு அவை வந்து பார்க்குது. பார்த்தா 3 பக்கமும் மும்மூர்த்திகளும் படையெடுத்து வரானுங்க, பெரிய படை. அப்போ அது நின்று சொல்லுது, அப்பவும் பொறுமையாக சொல்லுது, இந்த மும்மூர்த்திகள் நீங்கள் சிறப்பு வாழ்ந்தவங்க, சேர சோழ பாண்டியன்றவங்க, இந்த பேர் உங்களுக்கு நிலைச்சு நிற்கணும், இந்த புகழ் நிலைச்சு நிற்கணும்னா இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்துங்கப்பா. நடத்தினீங்கன்னா அவங்களுக்கும் நல்லது, அது உங்களுக்கும் புகழும் இருக்கும். அப்படின்னும் போது அதெல்லாம் முடியாது, நாங்கள் அந்த கல்யாணத்தை தடுத்துடுவோம், அந்த தளபதியும் கொண்டுடுவோம், அந்த கல்யாண பெண்களையும் நாங்கள் இட்டுன்னு போயிடுவோம். அப்படின்னும் போது சரி உங்களால் முடிஞ்சால் செய்யுங்கடான்னுட்டு என்ன பண்ணிடுச்சு, பூமியை 2ஆக பொழுந்துச்சு. அங்கேருந்து படையத்தான் பொத்துன்னு உள்ளே வந்து போயிட்டான். அப்படியே நின்ட்டானுங்க எல்லாம். இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்ன நடந்த விஷயத்தை இன்னைக்கு விஞ்ஞானம் பூகம்பம்னு சொல்லின்னுக்கிறான். அன்னைக்கு யாரும் சொல்றதுக்கு ஆளு கிடையாது. ஆனால் பூகம்பம்ன்றத அன்னைக்கே அவை பண்ணி காட்டிடுச்சு. ஒரு சக்தி மிக்க ஞானியா இருந்தாலும் எதையும் செய்ய முடியும். ஏன்னா இன்னைக்கு பல ஞானிகள் பலரால் கொல்லப்பட்டாங்க. ஆனால் அவங்களெல்லாம் கடவுள்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியாது, அது மத போதனையில் போயிடுது. ஆனால் மகான்கள், நல்ல மகான்களை எந்த கவர்மெண்ட்டோ எந்த அரசனோ எந்த போலீஸோ எந்த எவனாலையும் தொடவே முடியாத சூழ்நிலை. இதுக்கு காரணம் பட்டினத்தார் ஒன்று. உஜினியில் ஒரு கழுகு மரம் ஏற்றுன்றாங்க, எரிஞ்சு போகுது. ஏன்னா மகான்கிட்ட போக முடியாது மனுஷனால். அதே மாதிரி அவையை எதிர்த்து மூவேந்தர்களும் எதிர்த்து கூட அவையை எதிர்க்க முடியல. கடைசியில் 3 பேரும் அவையினுடைய காலில் விழுந்து 3 பேரும் அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சு சிறப்பாக போகிறாங்க. இப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் எந்த உலக மக்களுக்கும் எந்த மகானுக்கும் நடந்ததில்லை, எந்த நாட்டிலையும் நடக்காத விஷயங்கள்லாம் இந்த இந்து மதத்தில் நடந்தது. ஆனால் இதனுடைய வெளிப்பாடுகள் இல்லை. அலெக்சாண்டர் உலகம் ஃபுல்லாக ஜெயிச்சுட்டான். உலகம் ஃபுல்லாக ஜெயிச்சு இந்தியாவிலையும் வந்துட்டான். அப்போ தான் சாணக்கியன் 2500 வருஷத்துக்கு முன்னே நடந்த கதை இது வடநாட்டில். சாணக்கியன் அப்போ உருவானவன் தான். ஆனால் சாணக்கியனுடைய தன்மை என்னன்னா, இங்கே இருக்கிற மன்னரெல்லாம் அழிச்சணுன்றது தான் சாணக்கியனுடைய தன்மை. ஏன்னா சாணக்கியனுடைய வம்சத்தையே இந்த மன்னருங்க நடு ரோட்டில் போட்டு கொண்டுட்டாங்க. அதனால இந்த மன்னர்களை ஒன்று சேர விடக்கூடாதுன்னுட்டு அவன் எல்லாரையும் சிண்டு மூட்டி விட்டு தனித்தனியாக பகையாக்கி விட்டுட்டான். ஆனால் அந்நிய நாட்டிலேருந்து அலெக்சாண்டர் வந்துட்டான். அதே சாணக்கியன் தான் எல்லா மன்னரையும் ஒன்று சேர்த்தான். ஒன்று சேர்த்து போராட வைக்கிறான். போராடி அலெக்சாண்டர் போகும்போது சொல்கிறான், அங்கே இந்த காவி கட்டிக்கின சாமியார்லாங்கிறான், அலெக்சாண்டர் வந்துக்கிறார் கூப்பிட்றாருன்னு சொல்கிறான். அவன் காவலாளி போய் கூப்பிட்றான், அலெக்சாண்டர் கூப்பிட்றாரு. யார் அந்த அலெக்சாண்டர்? இந்த உலகத்தையே ஜெயிச்சவர். யார் அவன் உலகத்தையே ஜெயிச்ச? அவனை என்ன வந்து பார்க்க சொல்கிறான்றான். மனுஷனால் சொல்ல முடியுமா? மகானால் மட்டும்தான் முடியும். ஏன்னா மகானுக்கு மரண பயம்ன்றது கிடையாது. இவனால் அவனுக்கு மரண பயம் வர வைக்கவும் முடியாது. அவனால் ஒன்றும் அலெக்சாண்டருக்கு மரண பயம் வரலாம், ஆனால் அலெக்சாண்டரால மகானுக்கு மரண பயம் வராது. அதனால் அவனை வந்து என்ன பாடுறான்னா, அலெக்சாண்டர் மறந்துட்டான், உலகத்தையே ஜெயிச்ச ஒரு காவி கட்டினவங்கிட்ட நான் தோத்துட்டேன்டா அப்படின்ட்டான். அதே மாதிரி அவன் போய் அலெக்சாண்டர் பார்க்கறான். அவன் கேட்கறான், மகான் என்னடா பண்ணேன்னா, உலகத்தையே ஜெயிச்ச எதை காட்டுறா பார்க்கலாம். காட்ட முடியுமா? உலகமாக தான் இருக்கும். உன் கையில் ஒன்றுமே இல்லை, நீ வெறுங்கை தான். வெறுங்கை தானே இப்போ உனக்கு. வேற என்ன இருக்குது உன் கையில்? உலகமா இருக்குது உன் கையில்? இருக்காது. அதனால சொன்னா, நீ எப்பவுமே வெறுங்கை தான்டா.
உலகத்தை ஜெயிச்ச நீ சொல்லுகிற உலகத்தை எவனும் இது வரைக்கும் ஜெயிச்சவனே கிடையாதுடா, உலகம் உலகமாவே தாண்டா இருக்கும் அப்படின்னா. அதனால அலெக்சாண்டர் சொன்னான், நான் செத்த வேணும் ஒண்ணுமே இல்லை, இன்னும் ரெண்டு அந்த சபை பொட்டிக்குள்ள ரெண்டு கையை மட்டும் வெளியே விடுறான். ஆமா, ஒன்றுமில்லைன்னு உலகம் பார்க்கட்டா அப்படின்னா. அப்படிப்பட்ட மகான்கள் பிறந்த இந்த இந்து மதம் இது. இதுல இருக்கிற புனித தன்மை வேற எதுலையும் கிடையாது. ஆனா இதுல மூடர்கள் சேர்ந்து குழப்பம் பண்ணி விட்டுட்டான். என்ன சிறப்புகள் இல்ல, என்ன சிறப்புகள் செய்யல இதுல இல்லையா? இப்போ திருவருட்செல்வர் பார்த்திருப்பீங்க. அப்பர் என்றவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் என்றவர் அவரை அப்பூதி அடிகள்னு ஒருத்தர், திங்களூர் தஞ்சாவூர் பக்கம். அந்த திங்களூர்ல இருக்கிற அப்பூதி அடிகள் இவருடைய பாடல், இவருடைய பக்தி, இவருடைய நடைமுறையெல்லாம் பார்த்து அவர் மெய் மறந்து, அவர் பல வசதியானவர், அவர் பல இதுகள் கட்டுறாரு, தண்ணீர் பந்தல், ஓட்டல், பல விஷயங்கள் பண்ணி வைக்கிறாரு. ஆனா இவர் ஆளை பார்த்ததில்லை, பார்க்காமே இவ்வளவு செய்யறாரு. அப்போ இந்த திருநாவுக்கரசர் அந்த ஊருக்கு திங்களூருக்கு போறாரு. திங்களூருக்கு போகும்போது அதான் நவகிரகம் டூர்லாம் போறாங்கல்ல, நவகிரகம்ன்றது என்னது? திங்களூர்ல துவங்கி கட்சியில இதுல போய் முடியும், சூரியனார்ல முடியும். எல்லாமே சிவம் தான், எல்லாமே சிவம் தான்பா எல்லாமே. அதானே ஏகனா இருந்தவன் அநேகனான, சூரியனானவன் அவனே, சந்திரனானவன் அவனே, வெள்ளியானவன் அவனே, மனிதரானவனும் உயிரினம் ஆனவனும் அவனே. எல்லாத்தையும் படைச்சு போட்டு அவன் ஏக்கிக்கணும் இருக்கிறவனும் அவனே. எல்லாம் அந்த ஒரு பொருள் தான் உலகத்தையும் இயக்கும், உன்னையும் இயக்கும். அப்படிப்பட்ட திங்களூருக்கு போறாரு. போனா எங்க பார்த்தாலும் அன்னதான சாலை, தர்மசாலா, அது இது தண்ணீர் பந்தல் எல்லாம் போட்டுக்குது. இது யார் பேருப்பா? அவர் ஒரு பெரிய மகானுங்க, அப்பர் எண்ணிட்டு, திருநாவுக்கரசர் எண்ணிட்டு, அவருடைய பேர்ல அப்பூதி அடிகள் நடத்துறாருன்னு. அப்போ நான் அன்னைக்கு சொன்னேன்மா, நான் என்ன புண்ணியம் பண்ணணும் எனக்கு தெரியாது. ஆனால் மலேசியாவில் இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கணும் நான் எதிர்பார்த்தேன், இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கணும் நான் எதிர்பார்க்கல. ஆனால் அந்த இறைவனுக்கு நான் என்ன தொண்டு செய்தோன்னு தெரியாது. ஆனால் இறைவன் என்னை இவ்வளோ உயரத்தில் எடுத்து போய் வச்சான்னு சொன்னேன் இல்லை, அந்த மலேசியாவுக்கு போய் அதே மாதிரி அவர் சொல்கிறாரு அங்கே, நான் என்ன செய்துட்டேன், அவ்வளோ பெரிய ஆள் இவ்வளவோ பெரிய இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த வீட்டு திண்ணமையிலேயே போய் உட்காந்துக்கிறாரு. அவங்க சம்சாரம் உள்ள அவரை புகழ்ந்து பாடின்னுக்கிறாங்க, கூட சேர்ந்து இவரும் பாடுறாரு. பாடிட்டு அவங்க வெளியே வந்துட்டு இவர் சொல்றாரு, யாரும்மா அந்த முட்டாளு அவ்வளோ பேர் இது பண்ணிங்கன்னா, அந்த அம்மா கோவம் வந்தது. அவர் எங்கள் குலதெய்வம், அது அவரை பற்றி நீங்கள் வயசாயிடுச்சுன்னு பார்க்குறேன், இல்லைன்னா எங்கள் மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறார், நான் தாம்மா அது அப்படின்னும் போது காலைல ஆசீர்வாதம் பண்ணி சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னும்போது எம்ஜிஆர் கிட்ட காமராஜர் கேட்குறாரு, எம்ஜிஆர் நீங்கள் ஒரு நாளைக்கு வரணும் தலைவர் வீட்டுக்கு, எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்றார். அப்போ காமராஜர் சொல்கிறார், இல்லைப்பா உங்கள் வீட்டு சாப்பாட்டை பற்றி நான் கேள்விப்பட்டுக்கிறேன், நிறைய மீன் வகைகள் நிறைய பதார்த்தங்கள்லாம் வச்சு சாப்பாடு போடுவேன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் வந்தேன்னா நீ ஒரு நாள் போட்டுரு, மறுநாள் எனக்கு யாருப்பா போடுவாங்க, அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு காமராஜர். அது மாதிரி அப்பர் சொல்கிறார், அப்போ இன்னைக்கு ஒரு நாள் நீ கூப்பிட்டு என்ன சாப்பாட்டை போட்டுடுறேன், நாளைக்கு நான் சாப்பாட்டுக்கு எங்கே போவேன், அதனால் நான் இன்னையிலேருந்தே அந்த சிவத்தொண்டு செய்துன்னு போட்டம்மா என் வேலை அப்படின்னு. இல்லை சாப்பிட்டு தான் ஆகணும் போது அந்த பையனுக்கு திருநாவுக்கரசன்னு பேர் வச்சுக்கிறேன். அப்போது அந்த சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு போகிறாரு. அந்த சாப்பாட்டுக்கு இலை கிள்ளின்னு வர்றதுக்கு போனால் பாம்பு கடிச்சிது. பாம்பு கடித்து பையன் இறந்து போயிடுறான். இவ்வளோ பெரிய மகான், வராத மகான் வீட்டுக்கு வந்துக்கிறாரு, பையன் செத்து போயிட்டாருன்னா அவர் சாப்பிட மாட்டார். அதனால் பையனை ஒரு பாய் போட்டு சுற்றி ஓரமாக வச்சிடலாம். எந்த தாயாவது எந்த தகப்பனாலையாவது இப்போ முடியுமா சொல்லுங்க? வாய்ப்பே கிடையாது. இவன் மகான் இருந்தால் வேற எங்கன்னா போய் பிச்சை எடுத்து தொண்ணூட்டோம், என் பிள்ளைக்கு பார்க்க செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் இல்லை. அப்போது அன்னைக்கு இருந்த பக்தி எப்படி இருந்தது பாரு. அந்த மகானை தான் முன்னிறுத்தினானே தவிர தான் பிள்ளைய கூட தான் உயிரை கூட முன்னிறுத்தலை. அப்போ அந்த பிள்ளைய பாய் போட்டு சுற்றி வச்சுட்டு அந்த துக்கத்தை மறைச்சிக்கின்னு இவருக்கு அன்னதானம் பண்ணுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, எங்கம்மா திருநாவுக்கரசு சொல்கிறாரு,
எதை மறைக்கிறாங்க, மூஞ்சில் அந்த வடிவம் தெரிறதில்ல, துக்கம். இப்போ என்ன துக்கமாகறீங்க என்னன்னா, அப்போ சொல்கிறாங்க இந்த மாதிரி வாழை எல்லாம் இருக்க போனால் பாம்பு கடிச்சிச்சு இறந்துட்டான். இறந்த புள்ளியை வச்சுக்கினா எனக்கு விருந்து போடுறீங்க அப்படின்னுட்டு அந்த குழந்தைய தூக்கின்னு போய் திங்கள் ஒரு வாசப்படியில் போட்டு, அந்த நாதர் முடி மீது இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு யார் நல்ல பெயர் வைத்தது சொல்லு பாம்பே, ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியம்மா, ஊர் கொடுத்த பால் குடித்து உயிர் வள தாய்ப்பால் உண்டு சுவை மாறும் முன்னே நன்றி மறந்தாய் அப்படின்ற பாடல் வரும். இந்த பாடல் கண்ணதாசன் எழுதின பாடல். ஆனால் இந்த பாடல் பாம்பாட்டி எழுதின பாடல். நாதர் முடி மீது இருக்கும் நாகப்பாம்பே உனக்கு நச்சிப்பை வைத்தது யார் சொல்லு பாம்பேன்னு வரும் பாம்பாட்டி பாடல். இந்த பாடலை மக்களுக்கு புரிகிற மாதிரி கண்ணதாசன் மாற்றி எழுதி கொடுத்த மாதிரி. அந்த பாடலை பாடும்போது அப்போ சொல்லுவார், கடவுள் மேலே சத்தியம், என் மேலேயும் சத்தியம், இந்த நஞ்சு நீ எடுத்துடணும் அப்படின்போது அந்த பாம்பு வந்து அந்த நஞ்சை எடுத்து அந்த குழந்தை பொழிச்சிடும். இதையெல்லாம் உலகத்தில் எங்கேயாவது நடந்திருக்குதா? ஒரு மதத்தில் நடந்துக்குதா சொல்லுங்க. இப்படிப்பட்ட முரட்டு பக்திகள் பண்ணா அப்போ அந்த நம்பிக்கை, தெய்வத்து மேல இந்த நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு தெய்வத்து மேல நம்பிக்கை குறைஞ்சி போச்சு, குடும்பத்து மேல நம்பிக்கை அதிகமாகி போச்சு, பணத்து மேல நம்பிக்கை அதிகமாகி போச்சு, சொத்து மேல நம்பிக்கை அதிகமாகி போச்சு. அதனால பிரிவுகள் ஏராளமா ஏற்பட்டுக்கின்னு இருக்குது. இந்த காரணம் என்னன்னா, இந்த ஆசை, தேவைக்கு ஆசைப்படுறது தவறே கிடையாது. ஆனா தேவையை மீறி ஆசைப்படும் போது துன்பத்துல போய் விளையிறோம். ஒரு மனிதன் தேவைக்கு ஆசைப்படணும், அது நியாயமான ஆசை. ஆனா அவனுடைய ஆசை தேவையை மீறி போகும்போது அவன் துன்பத்துல மாட்டிக்கிறான். அப்ப அந்த துன்பங்கள் ஏன், இந்த ஆசை வந்ததை ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசை வந்ததுன்னு கேள்வி கேட்கறது இல்லை. ஆனா அந்த துன்பம் வந்தது எனக்கு மட்டும் ஏங்க இந்த துன்பம் வந்து, எனக்கு மட்டும் ஏங்க இந்த துன்பம் வந்து கேள்வி கேட்டு. அதனால நாயன்மார்கள் பக்தி வந்து புனித பக்தி, முரட்டு பக்தி. அதனால அந்த புனித பக்தியும் அந்த முரட்டு பக்தியும் இறைவனோட இணைச்சது. ஆனா இந்த மனிதனுடைய பக்தி போலி பக்தி. அதனால இந்த பூலோகத்தோட இவன் மறையிறான தவிர கடவுளோட இணைய முடியல சாமி. இதுதான் நாயன்மார்களுக்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசம். சொல்லு. பிறவியில அவனோட முழுமை அடையணும்னா கடவுளை உணர்ந்தால் மட்டும்தான் அடைய முடியுமா? ஆமா, இல்லைன்னா அவனுக்கு பிறவியே அறப்பிறவின்னு தான் பேர். இப்போ ஒரு மனிதன் வாழ்க்கையில் முழுமை அடைஞ்சாரு அப்படின்னு சொல்லுவான். அந்த மனிதன் எப்போ முழுமை அடையிறான் அப்படின்னா, இப்போ ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு 2 பசங்க. இந்த 2 பசங்க கணவன் மனைவி ஆகிட்டாங்க, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும். ஒரு 2 பசங்க பிறந்துச்சு, அவன் முழுமை அடைஞ்சானா? முழுமை அடையலை, முழுமை அடைய முடியாது அவ்வளோ சீக்கிரம். அப்போது இந்த கணவன் மனைவிக்கு 2 பசங்க, அந்த 2 பசங்களுக்கு 2 பசங்க பிறக்கணும், அப்போ தான் அவன் முழுமை அடைஞ்சான். அப்போ இந்த 2 பிள்ளைங்களுக்கு 2 பிள்ளைங்களுக்கும் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இல்லை தாயும் இருக்கணும் தகப்பனும் இருக்கணும், 2 பேரும் இருந்தால்தான் அது முழுமை. அதுக்குள்ளே ஒரு தாய் இறந்துட்டோ இல்லை தகப்பன் இறந்துட்டாலோ அது முழுமையான வாழ்வு இல்லை. அப்போது உலக விஷயத்துக்கே இப்படிப்பட்ட நிலை இருந்தால் தான் முழுமை அடையிறான். அப்படின்னா ஞான விஷயத்தில் எப்போ முழுமை அடையிறான் ஒரு மனிதன்னா, மனம் எப்போ போய் ஆன்மாவோட இணையுதோ அப்போ தான் முழுமை அடையிறான். ஏன் இப்போ முழுமை அடையிறான் அப்படின்னா, மனம் ஆன்மாவோட இணைஞ்சு போச்சுன்னா ஆசை அத்து போகிறான். ஆசை அத்து போகும்போது அவனுக்கு பிறப்பு நின்று போகுது. பிறப்பு நின்று போகும்போது அவன் இறைவனோட கலக்கும்போது அது முழுமையான வாழ்க்கை. ஆனால் மனம் இருந்து சாகும்போது அவன் பூமியில் பிறந்து இங்கே 10 வாட்டி பிறந்தவன் சாகும்போது அது அறவாழ்வாக தான் இருக்கிறத, முழு வாழ்வு கிடைக்கல அவனுக்கு. முழு வாழ்வு கிடைக்கணும்னா இறைவனை நோக்கி பயணம் பண்ணணும். வாழும் காலத்தில் அந்த இறைவனை அடைஞ்சான்னா அப்போ தான் அவன் முழுமை வாழ்வு அடைஞ்சான்னு அர்த்தம். வள்ளலார் வந்து போகத்தை யோகமாக மாற்ற முடியும்னு சொல்லுது. ஆமாம், அதை பற்றி நீங்கள் என்ன? போகம்ன்றது ஒரு ஆணும் பெண்ணும் புணர்வு பண்ணுறது உலகத்தில் போகம். இந்த போகத்தை வெளியே பண்ணும்போது ஒரு ஆணு பெண்ணு, உள்ளவும் ஒரு போகம் இருக்குது ஆணு பெண்ணும். இங்கே வெளியே பண்ணும்போது ஒரு சராசரி மனுஷனும் ஒரு பெண்ணும் போகம் பண்ணுறது அது வெளியே போகம். உள்ள போகம் பண்ணுறது சிவமும் சக்தியும் போகம் பண்ணுறது அதுவும் போகம்தான். ரெண்டு உருவங்கள் 2 இணையும் போது அதுக்கு பேர் போகம். அப்போது இந்த கீழகிற ஸ்தூல விந்து சூட்சும விந்து போய் தொட்டுதுன்னா அது ஒரு போகம், இன்பம். போகம் எதுக்காக பண்ணுறான்னா இன்பத்துக்காக தான் பண்ணுறான். ஆனால் அந்த இன்பங்கள் இந்த உலகத்தில் பண்ணுறது சிற்றின்பம்,
மேலே உடலுக்குள்ளவே ஒரு உடலுக்குள்ளவே ரெண்டு பொருள்களை இணைய வைக்கிறது பேரின்பம். அந்த பேரின்பம் சிவமும் சக்தியும் இணைக்கிறது போகம் முள்ளோ. வெளியே ஆணும் பெண்ணும் சேர்றது போகம். அதனால சொல்றாரு போகமும் யோகமாக மாற்றலாம். இது மேலே போனால் யோகமாக மாறிடும், வெளியே வந்தால் போகமாக மாறிடும் அப்படின்றதுக்காக சொல்றாரு. இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் விநாயகர் பெருமானை பற்றி பேசுனீங்க. சரி. அதுலேருந்து ஒரு கேள்வி என்னென்னா, விநாயகரோட கையில் வந்து ஒரு கையில் வந்து பாச கயிறும், சரி, ஒரு கையில் அந்த பாச கயிறை வெட்டுற மாதிரி ஒரு கோடையும் இருக்கு. சரி. ஒரே ஒருத்தர்கிட்டே ஒன்று கட்டுற மாதிரி ஒரு பொருளும், சரி, அதே வெட்டுற மாதிரி ஒரு பொருளும் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? ஒரு பொருள் இருக்கிறது காப்பாற்றுறதுக்கு வெட்டுற மாதிரி இருக்கிறது, ஒரு பொருள் இருக்குது நீ அட்டுழியம் பண்ணும்போது அழிக்கிறதுக்காக இருக்கிறது ஒரு பொருள். அப்போ ரெண்டு பொருளையும் இறைவன்ற ஒரு பொருள் செய்து நிற்குதுன்றது தான் இந்த உலகத்துக்கு அடையாளம். இப்போ வந்து பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் எல்லாரும் வழிபடுறாங்க. சரி. அது என்னன்னா நந்தியோட 2 கொம்புக்கு நடுவில் பார்க்கணும். சரி. அது உண்மை விளக்கம் என்ன? இந்த பிரதோஷம்ன்றது இப்போ ஒரு 15 வருஷமா 20 வருஷமாக தான் நடக்குது. அதுக்கு முன்னே பிரதோஷம்ன்றதெல்லாம் ஒன்று எங்கேயும் கிடையாது. இது ஏன் இந்த பிரதோஷம் வச்சுக்கினாங்க அப்படின்னா, பெருமா கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஜனங்க போகும். ஏன்னா அது காக்கும் கடவுள்னு பேர். அதனால் அதில் ஜனங்க போவோம், அந்த கோவில் நிர்வாகத்துக்கு வருமானம் வரும். ஆனால் சிவன் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா வருமானமே வராது. அதில் இருக்கிற ஐயர் எல்லாமே காஞ்சி போய் தான் இருப்பாங்க. ஏன்னா அது அழிக்கும் கடவுள்னு ஒரு பேர் வச்சுக்கணும். ஆனால் அது மறைக்கும் கடவுள். அது அழிக்கும் கடவுள்னு வெளியே சொன்னதல்ல. அழிக்கும் கடவுள்னாக்கா எல்லோரும் பயப்பட தானே செய்வான். அதனால் அதுக்கிட்ட யாருமே போக மாட்டோம். அதுக்கிட்ட யார் போய்க்கணும்னு சொன்னால் ஞானிகள் மட்டும்தான் அதுக்கிட்ட போகணும். அப்போது இந்த அழிக்கும் கடவுள்ன்றதுனால இதை யாரும் போவதுனால அந்த கோவிலுக்கும் வருமானம் இல்லை, கோவிலினுடைய குருமார்களுக்கும் வருமானம் இல்லாமல் இருந்தது. அப்போ இந்த நேரத்தில் தான் இந்த பிரதோஷத்தை வச்சா கூட்டம் கூட ஆரம்பிச்சது. பிரதோஷம்ன்றது இப்போ தான் நடக்கலை, இது காலகாலமாக உலகம் உற்பத்தி ஆன காலத்திலேருந்து நடந்துக்கின்னு தான் இருக்குது. இந்த நந்தி ஸ்தூல வாகனமே நந்தி. அப்போது இந்த ஸ்தூல வாகனமே நந்தின்னா அந்த உடல் தான் நந்தி. நந்தின்றது வெளியே இருக்கிறது மாடுக்குது, அந்த மாடுக்கு பதில் இந்த மாடு தான் நந்தின்னு பேர் இந்த உடலுக்கு. இதுதான் சிவபெருமான் வந்து நந்தி வாகனம் அப்படின்வாங்க, மாடு மேலே வர வாகனம். அப்போ சிவபெருமான் மாட்டு மேலே வருவார். அப்போ மாடுன்னா என்னன்னா நம்ம தான் மாடு, நம்ம பேர் தான் நந்தி. இந்த நந்திக்குள்ளே தான் சிவபெருமான் நடனம் ஆடினுக்கிறாரு. இந்த நடனம் ஆடுறது தான் உயிர். இந்த உயிர் நடனம் ஆடலைன்னா நம்ம இருக்க மாட்டோம். அப்போது இது எப்படின்னா இடைகளை பிங்கலைன்ற 2 சுவாசங்கள் ஓடுது. இந்த 2 சுவாசத்துக்குள்ளே அக்னின்னுட்டு சுழுமுனைன்னுட்டு ஒரு சுவாசம் நடக்குது. இந்த இடைகளை பிங்கலை நீயாக இருக்கிற இந்த அக்னிகலைன்றது சிவமாக இருக்குது. இந்த 2 கலைக்கு நடுவில் இது கொம்பாக்கி இதை உடல மாடாக்கி இந்த 2க்குள்ளே அந்த சுழுமுனை ஆடுறது தான் சிவநடனம். அதனால் சிவபெருமான் 2 மாட்டு கொம்புக்கு நடுவில் ஆடிங்கிறது அடையாளத்தை வச்சுக்கிறாங்க. ஆனால் நிஜம் நமக்குள்ளே நடந்துக்கிற விஷயந்தான் அது. அது இவ்வளோ நாள் செய்யாமல் இருந்தாங்க. இப்போ இதுக்காக இப்போ பண்ண உடனே ஜனங்கள் இப்போ நிறைய விரும்பி போய் பார்க்குது. ஆனால் இந்த பிரதோஷம், இந்த இடைகளை பிங்கலை சிவநடனம்ன்றது இன்றைக்கி நடக்கல. மனிதன் எப்போ உயிரினங்கள் உற்பத்தி ஆச்சோ அன்னிலிருந்து நடந்துக்கின்னு தான் இருக்குது. ஆனால் அதை இப்போ தான் வெளிப்படுத்திக்கின்னு அதை ஒரு 20 வருஷமாக செய்துனுக்கிறாங்க கோயிலில். இப்போ சிவன் கோயிலில் நிறைய கூட்டம், நல்ல வருமானம் வருது, அதுக்காக அதை செய்துனுக்கிறாங்க.